சுயேட்சை வேட்பாளரா நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா இத மாதிரி நிக்கிறவங்களுக்கு ஓட்ட போடுவோம். உங்களை கூப்பிடுறாங்க, தலைவனா கூப்பிடுறாங்க. தண்ணியே வர மாட்டேங்குது, இருந்தாலும் பணம் கட்டுனாதான் 100 நாள் அட்டை, உங்களுக்கு 100 நாள் வேலைங்கிறாங்க. 5 கோடி பேரு 5 கோடி தடவை 5 பைசா பத்திரம்னா பெரிய தப்புங்க. அதான் இங்க நடந்துட்டு இருக்கு. உங்களுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்களே மேல? நீங்க தான், யாருமே இல்ல. நான் உங்களோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்கள ஒருத்தனா இருக்கணும். எங்களுக்கு வந்து வீட்டு கூட பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க. அதுல பைப்ல ஒரு சொட்டு தண்ணி கூட வருது இல்ல. பெங்களூருக்கு வரும்போதே தெரியும் எனக்கு இங்க தவிச்சு வாங்கி தண்ணி கிடைக்காதுன்னு. ஓட்டு கேட்க யாரும் வராதீங்கன்னு அங்க போர்டு போட்டுருவாங்க. ஏன்னா ஜனங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுங்க. சூரியன் தூங்கலாம், எனது விழி தூங்காது. தேர்வை மழை சிந்தாமல் வெற்றி மலர் பூவாது. எல்லையை தொடுவரை எனது கட்டை வேகாது. எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா ஓட்டை வாங்கிட்டு 5 வருஷம் நான் வரமாட்டேன். எந்த நல்லதும் செய்ய மாட்டேன். நல்லதும் செய்யாம புரியுதுல்ல? வாங்கிட்டு நீங்க ஏமாத்திட்டு போயிடுறீங்க. ஆமா, நாங்க அப்படியே ஓட்ட போட்டுட்டு ஏமாந்துட்டு உட்காந்துருக்கோம். அதுக்குதான் எப்ப வெட்டி தருவாங்க, ரோடு எப்ப போட்டு தருவாங்க, டிச்சு எப்ப வெட்டி தருவாங்க, கோயில் எப்ப வெட்டி தருவாங்க, பூசாலிக்கு எப்ப பணம் தருவாங்க, இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டே குடுத்துருக்க வேண்டியதான். நீங்க பாட்டுக்கு ஜாலியா போக வேண்டியதான் ஓட்ட வாங்கிட்டு. அதுக்குதான் நான் வரேன். சரியா? அதுக்காக உங்க ஓட்டை தயவு செஞ்சு தடவை எனக்கு போட்டுருங்க. அதெல்லாம் தப்பு இல்லைங்களா? இது கேட்க கூடாதுல்ல, எங்கள்கிட்ட ஓட்டே கேட்க கூடாது. அங்கே எழுதி போட்டுருவாங்களே எங்க ஓட்டு கேட்க யாரும் வராதிங்கன்னு அங்க போர்டு போட்டுருவாங்க. இத்தனை தடவை நீங்க ஓட்டு போட்டீங்கல்ல, யாரு வந்து உங்களை பார்த்தா? ஓட்டு கேக்குறப்ப வந்து பாக்குறாங்க. நம்பிக்கையா நாங்களும் போடுறோம். இனிமேல் வந்து ஓட்டே போட மாட்டாங்க. அதெல்லாம் மாத்தணும்னு தான் வரேன். கட்சியை நம்பி வரல, ஜாதியை நம்பி வரல, முழுசா மக்கள்ல ஒரு அளவு உங்கள ஒரு அளவு தான் வரேன். சரியா? சப்போர்ட் பண்ணுங்க, ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வருவோம். நீங்க வாங்க, நம்பிக்கையா இருக்கு உங்க முகத்தை பார்த்தா. நெசமாதான். எத்தனையோ பேரு ஜெயிச்சாங்க, போனாங்க, வந்தாங்க. இதை யாருமே எதுவுமே செய்ய மாட்டாங்க. செய்யறோம்னு தான் சொல்றாங்களே ஒழிஞ்சு மத்தபடி எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. இதெல்லாம் இப்ப நேற்று இல்லைங்க, இதெல்லாம் பல ஆண்டு காலமா கிடக்கு. இப்ப இந்த பாலம் தான் பிரச்சனையா இருக்கு. ஆமா, பாலத்தை நீங்க வந்து ஏதோ கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா பாலம் கட்டி கொடுப்போம். அதெல்லாம் மாற்றம் இல்லைன்னு. ஏன்னா இத்தனை வருஷம் போட்டு எந்த மாற்றமும் வரல. திரும்பியும் அவங்களும் ஜெயிக்க வச்சாலும் என்ன மாறிட போகுது? ஒரு தடவை நம்ம மாறி பார்ப்போம். இவ்வளவு வருஷமா அவங்க ஓட்டு போட்டு இல்ல மாற்றத்தை கொண்டு வரதான் நல்லது. மக்களை நம்பி நிக்கிறேன். எனக்கு ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பா இத மாதிரி நிக்கிறவங்களுக்கு ஓட்ட போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஆளு துள்ளா நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தான் எனக்கு பிடிக்கும். ஏன் தெரியுமா? கோடத்தனம் இல்லாத இருக்கான், அதுதான் வீரம். இறங்க கூடாது, இறங்கிட்டா எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம். கண்டிப்பா உங்களை நம்பிதான் நிக்கிறேன். சரி நின்னுங்க, ஜெயிச்சிருவோம்ல? கரெக்டா ஜெயிப்பீங்க. சொன்னதான். ரொம்ப நன்றி. உங்க ஊர்ல என்ன அடிப்படை வசதி குறையா இருக்கு? எல்லாம் பல பிரச்சனையா இருக்கு. என்ன ஏதோ 1-2 இருக்கு. மக்கள்ல ஒரு ஆளா நிக்கிறேன். வேற எந்த சப்போர்ட், உங்க சப்போர்ட் தவிர தண்ணியே வர மாட்டேங்குது, இருந்தாலும் பணம் கட்டுனாதான் 100 நாள் அட்டை, உங்களுக்கு 100 நாள் வேலைங்கிறாங்க. தண்ணி இருந்தாலும் நாங்க உயிர் வாங்கி ஓட்டு போடலாம். தண்ணி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு. எங்க ஊர் கோயில் கட்டாம தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளை இருக்கும் போது ஒரு 9 வயசுல கோயில் அடிச்சிருப்பாங்க. இன்னும் அந்த கோயிலுக்கு இன்னும் கட்டி முடிக்கலன்னா. எங்க ஊருக்கு சுடுகாட்டுல ஒரு நல்ல ஒரு பம்பு வேணும். அங்க கவர்மெண்ட்ல ஒரு பாத்ரூம் கட்டி கொடுத்தாங்க. அதே என்ன பாத்ரூம்ங்கிற விஷயம் என்ன நம்ம ஊர்ல நிறைய பேர் வீட்டுல கிடையாது. நிறைய இங்க பிரச்சனை நிறைய இருக்கு. ரோடு வருதுங்கிறாங்க, மண் அடிச்சு அது பண்ணி இந்த லேசா தண்ணி வந்தாலும் பிரச்சனை ஆகுது ஊருக்குள்ள. பஸ் வசதியும் கம்மியா தாங்க இருக்கு. எனக்கு ஒரு இடத்துல கிடக்கணும், நாங்க அப்படி இல்லைன்னா அணக்காரில கிடக்கணும். இடையில பஸ்ஸே கிடையாது, பஸ் வசதி இல்லை. எல்லாருக்குமே வண்டி. அதுக்கு முன்னாடி 10 மணிக்கெல்லாம் பஸ் வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த பஸ் எல்லாம் நிப்பாட்டிட்டாங்க. எந்த வசதியுமே இல்லைங்க அந்த ஊருக்கு. என்ன சொல்ல போனா ஓட்டு கேக்குறப்ப மட்டும் வந்து கும்பிட்டு அதுக்கு இடையில என்னன்னு கேட்டுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, இப்ப என்ன அவங்களுக்கே ஓட்டு போடுவீங்களா? இல்ல உங்களை நம்பி கட்சி ஜாதி அதெல்லாம் எது இல்லாம மக்கள்ல ஒரு ஆள வர எனக்கு ஓட்டு போடுவீங்களா? யாரு போட்டு மக்களுக்காக எவங்க கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு முன்னுக்கு நின்று நாங்க எம்எல்ஏ எல்லாம் வரதே கிடையாது. இது வரைக்கும் வரல. என்ன ஏதுன்னு வந்ததே கிடையாது. ஓட்டு வாங்கிட்டு போனாராதான். நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு எல்லாம் சேர்ந்து அவர்லாம் போட்டோம். ஆனா வரல. ரோடு சைட்ல போட்டு வரனா ரோடு போட்டு கொடுக்கல. தண்ணி வசதி வந்து சரியா கிடைக்கல. அதே இந்த டேங்க்ல இருந்து கட்டிட்டு இருக்கு. டேங்க் கட்டுறனாரு அது இன்னும் கட்டல. இந்த இது மாதிரி இல்ல. அதான் ஜெயிச்சிருப்போனாரா வந்து நன்றி சொல்ல கூட வரல. சரி, இந்த சூழ்நிலையில உங்களை நம்பி எனக்கு கட்சி வேண்டாம் ஜாதியும் வேண்டாம், மக்களை உங்களை நம்பி தான் நான் வரேன். வாங்க, அந்த மாதிரி உள்ளவங்க தானே செய்யணும். 4 ஓட்டு இருக்கு நம்மகிட்ட. 4 ஓட்டும் அப்படியே வேணா எழுதி தரோம், இது போட்டுருவோம். ரொம்ப நன்றி. எங்களுக்கு வந்து வீட்டு கூட பைப்பு போட்டு கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க அதுல பைப்ல ஒரு சொட்டு தண்ணி கூட வருது இல்ல. ஆனா வருஷத்துக்கு ஒரு வாட்டி தண்ணி வரி கட்டுறோம். வரி கட்டா மட்டும் கட்டி வாங்கிக்கிறாங்க. ஒரு தண்ணீர் வசதி வந்து டேங்க் கட்டி கொடுக்கணும், தண்ணி வசதி பண்ணி தரணும். ரோடு வந்து டேமேஜா இருக்கு ரொம்ப. சின்ன பிள்ளைங்க எல்லாம் போய் உழுந்து காயமாயிக்குது. ரோடு போட்டு தரணும். ஓட்டு கேட்க மட்டும் வந்துருவாங்க, போடுவோம். வருஷம் வருஷம் அவருக்கு தான் எப்பொழுதும் நான் ஓட்டு போடுவோம். அவரெல்லாம் நம்ம டீயை கூட நமக்கு பார்த்தது கிடையாது. இதுக்கு மேல அவங்களுக்கே ஓட்டு போட்டாலும் என்ன மாற போகுது? ஒண்ணும் மாறாது. யாருக்காவது ஒருத்தர் புதுசா போடுமே. மக்கள் இருக்காங்க, மக்களே முடிவெடுக்கணும்னு தனிச்சுதான் நிக்கிறேன். நமக்குன்னு தனியா சின்னம் கொடுப்பாங்க. நான் சின்னத்தெல்லாம் ஒண்ணு கொடுப்பேன். விஜயா, விஜயகாந்தா, எந்த கட்சியும் கிடையாது. சுயேட்சை. உங்கள ஒரு ஆள், மக்கள்ல ஒரு ஆள். உங்களுக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்களே மேல. நீங்க தான். யாருமே இல்ல. என் பிள்ளைய நினைச்சு நான் போடுறேன். தண்ணி இந்த வீட்டு தண்ணி வரல, பாதி வந்து பாதி இருக்குது. இந்த ஊர் கிடக்குது, ஏழை மக்கள் தான் அப்படி போட்டுக்கிறாங்க. எல்லாமே குறையா இருக்கு. இங்க என்ன இருக்கு? விவசாயம் கூட தான் தண்ணியில வச்சுட்டு கிடக்குது. ஒண்ணுமே இங்க ஒண்ணும் கிடையாது. 100 நாள் வேலை கொடுத்த கூட சம்பளம் வரல, வேலையும் கொடுக்கல. ஒரு வருஷத்துக்கு 100 வேலைன்னு சொன்னாங்க. 10 வேலை கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ரோடு இந்த மாதிரி இருந்தா என்ன பண்ண முடியும்? தண்ணி பைப்பு தான் போட்டுருக்கு, தண்ணி எல்லாம் வரது கிடையாது. 1000 பணம் எல்லா கார்டுன்னு சொன்னாங்க. எல்லா கார்டுகளும் கொடுக்க கிடையாது. இப்ப எங்களுக்கு எல்லாம் கொடுக்க கிடையாது. உங்களை நம்பி மக்கள்ல ஒரு ஆளாதான் நிக்கிறேன். எனக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா? எல்லாரும் கண்டிப்பாப்பா மாற்றத்தை கொடுப்போம். ஒரு ட்ரிப்பு ஏற்கனவே வந்து ஏதாவது இருந்தீங்களா? எதுலயே கிடையாது. மக்களை நம்பிதான் நிக்கிறேன். ஒரு மனசுக்குள்ள ஒரு வெறி, மக்களுக்கு நல்லது பண்ணணும். அதை செய்யதான் நான் வரேன். அதுக்கு ஒரு அதிகாரம் தேவை, அதுக்கு எம்எல்ஏ தேவை. அதுக்காக தான் உங்கள்ட்ட கேட்கறேன். வேற ஒண்ணும் இல்லை. சரியாக்கா? சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு மாற்றம் கொண்டு வருவோம். வரட்டுமா?